கிறிஸ்துத்தரம் இன்றைய நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்கள். மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். இது ஏசப்பா சொன்ன வார்த்தை இல்லையா? அப்பா நம்ம என்ன பண்ணணும்? ஏசு கிறிஸ்துவை மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ணணும். இன்னைக்கு அநேகருக்கு வேதத்தை சுமக்க வைக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணுவாங்களோ வைக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்துவை நம்ம தைரியமாக அறிக்கை பண்ணணும். அப்போ தான் ஏசப்பா நம்மளை குறித்து பிதாவிட்ட அறிக்கை பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம ஏசப்பா பற்றி சொன்னால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா பற்றி தெரியும். நானே வழியும் சத்லின் ஷீவன் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஏசப்பா இல்லாமல் யாரும் பிதாவை தரிசிக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை நேசிச்சோன்னா கண்டிப்பாக ஏசப்பா குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்களும் ஏசப்பாவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால ஏசப்பாவை குறித்து அறிக்கை பண்ணுங்க. அநேகரை இயேசுவின் வழியில நடத்துங்க. தேவநாம மகிமைப்படும். இதுவே இன்றைய